அவ்வளோதான். சிஎஸ்கேவை முடிச்சுட்டாங்க. முடிச்சு பொட்டியை கட்டி வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காலம் போன கடைசியில் வந்து காற்றடிச்சிட்டு இவங்கெல்லாம் எதுக்கு தான் விளையாடுறாங்களா, பேசாமல் போயிருங்களா பேசாமல், அந்த மாதிரி தாங்க இருந்தது இன்றைக்கி மேட்ச்சு. ஆனால் அப்படி என்ன தான் நடந்திருக்குன்னு வாங்க பார்க்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஏன் பிஷப்பு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு டாஸுக்கு போனால் டாஸ்லேயே சம்பவம். என்னடா சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டாஸை வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வின் பண்ணிட்டு பேட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காப்புல. இந்த நம்ம சீக்கா சொல்கிற மாதிரி எந்த கேப்டன் எடுத்தாலும் சரி, டாஸை வின் பண்ணால் பவுல் ஃபஸ்ட்டு அடே எடுங்கடா, தைரியமாக பேட் ஃபஸ்ட் எடுங்களா, எடுத்து ப்ரெஷரே இல்லாமல் 200 250 அடிங்களா, அப்படின்னா தாண்டா வந்து ஆப்பனண்ட்டை ப்ரெஷரில் தள்ள முடியும். அதில் வந்து சிரேசையர் தைரியமாக பேட் ஃபஸ்ட் எடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் களமிறங்கின பிரபு சிம்ரனும் பிரியா சாரியாமல் போட்டு வெட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஸ்டார்டிங்கிலே நம்ம கலீல் அகமதும் முகேஷ் சௌத்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனர்ஸான பிரபு சிம்ரன் சிங்கை தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்த சிரேசையரையும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நிகழ்வதராக முட்டு கொடுப்பான்னு பார்த்தா அவனும் தூக்கு. அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறது? அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ், அதாவது பிரியா சாரியான ஒரு சின்ன பையன், ஒரு பொட்டி பையன் போட்டு இன்றைக்கி தரமான சம்பவத்தை பண்ணிட்டான் அந்த முல்லான்பூர் ஸ்டேடியத்தில். என்னம்மா அடி சாவடி பரமா, சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சின்ன பையன் இன்றைக்கி அந்த ஸ்டேடியத்தில் வச்சு செய்யுன்னு செஞ்சுருக்கான். சிஎஸ்கே பவுலர்ஸு கலீல் அகமது, அதே மாதிரி முகேஷ் சௌத்ரி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவி ஜடேஜா, அதுக்கப்புறம் பதிரானா, நூர் அகமது, யார் போட்டாலும் அடிச்சுட்டு இருந்த சமயத்தில் டக்குன்னு ஃபஸ்ட் ஓவர் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, செகண்ட் ஓவர் நான் கம்பேக் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி வந்து நெகிழ்வதர விக்கெட்டும் மேக்ஸியோட விக்கெட்டும் அஸ்வின் வந்து எடுத்துட்டாப்புல. அதாவது அஸ்வின் வந்து இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்தே ஆகணும், அவர் மேலே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து காலங்காலமாக அஸ்வினோட பாலில் தான் நம்ம மேக்ஸி அவுட் ஆகிறாப்புல, அது எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களோட அதாவது மேட்ச்சில் ஒரு ரிவைவலி நடந்தால் இவங்க 2 பேர்த்தோட ரிவைவலியே பல வருஷமாக நடந்திருக்கு, ஆதி காலத்துலேருந்து நடக்குது. அதே மாதிரி அதில் யார் இன்றைக்கி வின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் நம்ம அஸ்வின் தான் சொல்லணும். ஏன்னா மேக்ஸ்வெல்லின் காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி அவர் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக பண்ணல. சரி பவுலிங்காவது பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பையன் சாலிடாக, அதாவது கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னா அது பிரியா சாரியாட்ட கேளுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க. நிதானமாகவும் ஆடுறாப்புல, வெறித்தனமாகவும் ஆடுறாப்புல, இயல்பு நிறைக்கு மாறுறாப்புல. இந்த மாதிரி ஒரு பிளேயரை எங்கடா இருந்து பிடிக்கிறீங்க அந்த மாதிரி தான் எனக்கு கேட்டான். விட்டு தட்டு கட்டு வான வேடிக்கை நடக்குதுங்க முல்லான்பூரில். பையன் செஞ்சுரி அடிச்சிட்டாப்புல. அந்த செஞ்சுரி அடித்ததுனால என்னமோ தெரில, 20 ஓவருக்கு பஞ்சாப் 219 ரன்களை அடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் 72க்கு 5ன்னு இருந்த சமயத்தில், அதாவது பிரியா சாரியாவும் சசாந்த் சிங்கும் 2 பேர் செய்யுது சரமான சம்பவத்தினால பிரியா சாரியா வந்து பார்த்திங்கன்னா 100 போட்டாப்புல, சசாந்த் சிங் பார்த்திங்கன்னா 50 அடித்தாப்புல. அதுக்கப்புறம் மார்கவ் ஜான்சன் அவன் ஒரு 30 ரன்னு ப்ளஸ் அடித்தாப்புல. அடித்ததுனால 220 ரன்களை அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே நீடு 220 ரன் 2 வின்னு. இது இங்கே அடிக்க நாங்கள் 180+ ரன் அடித்தாலே நாங்கள் அடிக்க மாட்டோம், இது 220 டார்கெட்டை வச்சுருக்குறீங்க, சரி வாங்க முட்டி மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணால் ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்டு வாய்ஸு எங்கே போய் நடக்கும். வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரன் டெவான் கானே ஓப்பனிங். இந்த தடவை ருத்ராஜ் கைக்வாட் இல்லையா, அவர் உண்டவுனா சரி ரைட்டு ரச்சின் ரவீந்திரா போன மேட்ச்சு அடிக்கலை, இந்த மேட்சாவது அடியப்பா அப்படின்னு சொன்னால் ரச்சின் ரவீந்திராவும் டெவான் கான்வே என்று அழைக்கப்படுகிற நியூசிலாந்து பிளேயருமான
2 பேரும் சேர்ந்து இது வந்து சிஎஸ்கே டீம் ஓப்பனர்ஸா இல்லை நியூசிலாந்து ஓப்பனர்ஸானே தெரியல. ஏன்னா 2 பேருமே நியூசிலாந்து பிளேயர்ஸு ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ நம்ம மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. இந்தியன் பிளேயர்ஸ் மேலே நம்ம ஓப்பனிங் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொடு நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு. அந்த மாதிரி தாங்க 2 பேர் பரவாயில்ல, சாலிடாக கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் பவர் பிளேலேயே கிட்டத்தட்ட 60 ரன் அடிச்சிட்டாங்க, 6 ஓவருக்கு 60 ரன்னு. பட் என்ன ஒரு குறைனா பஞ்சாப் வந்து பவர் பிளேயில் கிட்டத்தட்ட 6 6 அடிச்சிருந்தாங்க. பட் சிஎஸ்கே வந்து 9 4 தான் அடிச்சிருந்தாங்க, 6ஏ வரல. ஸோ அதனால் இவங்க 2 நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. என்ன ஒன்று சமயத்தில் டக்குன்னு லாக்கி பெர்கியூசனை கொண்டு வந்து ரச்சித் ரவீந்திராவை தூக்கியாச்சு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. பின்னாடியே வந்த ருத்ராஜ் கைக்வாடும் அவுட்டு. என்னடா நடக்குதுங்க, எதுக்குடா வர்றீங்க, எதுக்குடா இன்னும் டீமில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் பஞ்சாப் கிங்ஸில் கேப்டன்சி அருமையாக பண்ணார் நம்ம சுரேஷ் ஐயர். அவரை பற்றி பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம ஆள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மேக்ஸையும் தூக்கிட்டாப்புல. இது என்னடா நடக்குது, மேக்ஸியும் ஒரு விக்கெட்டு. மேக்ஸி வந்து பார்ட் டைம் பவுலர், நம்ம எல்லாம் தெரியும். ரச்சித் ரவீந்திரா மேக்ஸியும் தூக்கியாச்சு. இப்படியே போயிட்டுருந்தா அந்த இலக்கை யாரும் ஜேஸ் பண்ணுவா? அதுக்கப்புறம் டோபே 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 அப்படி சொல்லி தான் அவர் நான் கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டெவன் கான்வே அவனும் நம்ம தூபே 2 பேரும் ஒரு நார்மலாக கிரிக்கெட் ஆடி அந்த சேஸை நோக்கி போயிட்டுருந்தாங்க. அந்த டார்கெட் சுட் பி அச்சீவ்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் டப்புன்னு தூபி அவுட்டு. இது என்னன்னா சிஎஸ்கே டீமுக்கு வந்த சோதனையா சாதனையா வெந்த புள்ள வேலி பார்த்த கதை மாதிரிங்க. அவனும் அவுட்டு. அப்புறம் எவன்டா இறங்குவா, எவன்டா அடிப்பான் அப்படின்னு சொல்லி போனால் காலம் போன கடைசியில் ஒருத்தர் வராப்பில் கேட்டால் நாங்கள் 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்குறோம், இன்றைக்கி உங்களோட 5 6 பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராப்பில். அவர் யார் தெரியுமா? யாரும் இல்லை, நம்ம தோனி. இறங்கி இதுக்கு மேலே வளர மாதிரி வயசுக்கு வந்தா ஏன்னா வராட்டி என்ன கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 46 ரன் அடிக்கணும். இவர் இறங்கி அடிக்கிறாப்புல 3 6 என்னமோ அடித்தார். 6 அடிக்கும்போது கமெண்டேட்டர்ஸில் சீக்கா என்னங்கிறாரு, பைசா வசூலுங்கிறாரு. 2வது 6 அடிக்கும்போது என்ன சொல்கிறாரோ, பைசா டபுள் வசூலுங்கிறாரு. அதே மாதிரி 3வது 6 அடிக்கும்போது வேறு மாதிரி வசூல் அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு வெளியே போகும்போது என்னங்கிறாப்புல தெரியுமா, பைசா வசூல் இல்லை. எனக்கா ஒரே சிரிப்பு, என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்த்து சரியான சிரிப்பு. தயவு செஞ்சு தோனியை ரிட்டையர்மெண்ட் பண்ண வைக்கல. பட் தோனி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிளேயர்ஸ் எடுத்து போடுங்க. ஏன்னா தோனி அவன் கடமைக்கு அவன் அடிச்சிட்டாப்புல. ஏன்னா கடைசியில் வந்து தோனி பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். ஜடேஜா இவங்கள எதுக்கு இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன தான் நடந்திருக்குது? மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர்ஸு எடுக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி பவுலர்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. சிஎஸ்கே இப்போ படுமட்டமாக ஆடுறதுக்கு மக்களை யார் காரணம்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.